மேலறை தியானம் மே மாதம் 19ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கரோல் தொம்சன், ஜோர்ஜியா, USA. தலைப்பு நிச்சயமற்ற நிலையில் ஆறுதல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 37ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். வளமையாகச் சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கும் எனது சிநேகிதி கவலையுடனும் நிச்சயமற்ற நிலையுடனும் எனக்கு முன்பாக அமர்ந்திருந்தாள். அவள் திடீரென்று வேலையை விட்டு நீக்கப்பட்டது எம் இருவருக்கும் ஏமாற்றமாக இருந்தது. நான் அவளுக்கு ஆறுதலாயிருப்பதற்காக அவள் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். வெறும் வார்த்தைகளால் அவளுடைய துக்கத்தை குறைக்க இயலாது. ஆனால் அருகில் இருப்பது சிறிது ஆறுதலாக இருக்கும் என்று நம்பினேன். அந்த நேரத்தில் ஒருமுறை நான் நம்பிக்கை இழந்திருந்த நிலையில் இருந்த நேரத்தில் எனக்கு ஆறுதலாக இருந்த இன்றைய மகுட வாக்கியம் நினைவுக்கு வந்தது. கர்த்தரின் சிநேகிதியுடன் இருந்து நிலைமையை சீராக்குவார் என்பதை அவளுக்கு சொன்னதுடன் இந்த குழப்பத்திலிருந்து அவள் மீண்டெழுந்து எதிர்காலத்தை நம்பிக்கையோடு பார்க்க உதவி செய்யும்படி கடவுளிடம் கேட்டு ஜெபித்தேன். அமைதியாயிருந்த அந்த நேரத்தில் கடவுளின் பிரசன்னத்தில் ஆறுதலை பெற்றோம். எதிர்கால பயணம் சவாலானதாகவும் நிச்சயமற்றதாகவும் இருக்கலாம். ஆனால் நாம் தனிமையாக இல்லை. நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருப்பதோடு கடவுளில் விசுவாசம் வைத்து அவரில் பலனடைவோம். ஜெபம். அன்பான ஆண்டவரே, குழப்பமாக இருப்பவர்களுக்கு உதவிகளை செய்ய எமக்கு உதவி செய்து வழிநடத்தலை தாருங்கள். உங்கள் பாதுகாப்பு, உங்கள் பராமரிப்பு, பலன் ஆகியவை எமக்கு தேவை. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. எனக்கு ஆறுதலும் உடன் இருக்கவும் தேவைப்படும் நேரத்தில் கடவுள் என்னை சந்திக்கிறார். கர்த்தருடைய அன்பும் பாதுகாப்பும் பலனும் பராமரிப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.